இப்போ வந்து ரிப் வந்து ஸ்டார்ட் அடுக்குங்கடா சூட்கேஸ் ரெடியா என்ன எப்பயே கொட்டா இவரவர் ஆனா ஒரு தரம் படிக்கல பர்தா விதுட்டோட கொடுத்துருவோம் தானே ஐயோ ஜாலியா இருந்து வந்தவங்க கல்யாண வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போனதா இருக்க கூடாதானே இப்படி போறதுக்கு வந்ததுலேருந்து ஆசைப்பட்டு அப்படி போய் ஃபன் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்துட்டு இப்போ போகிறோம் எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு ஃபன் பண்ண தான் இருக்கு. நீங்க அடியில் 2 ரோட்ல கடிச்ச மாதிரி கண்ட நான் இல்லன்னு சொல்ல உண்டா நீ அது காணாம ஒரு பொண்டை கொண்டு குடிக்க எங்களுக்கு முன்னு கண்ணு டேய் மூத்த வேண்டாம் அப்புறம் குறைவில்லை வந்தோன்னா ரைஸ் போட்டு அடிச்சோம் நான் கண்டான் பசியில் ஃபுட் அப்ப அந்த எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிட்ட விது அடே அக்கு ஒவ்வொரு பிளான் எங்கள் மாமாண்ட பிளான் அது அப்பாண்ட பிளான் கேளோக்கா எனக்கு விருப்பம் ஒன்றுனா மட்டக்களப்பு போகலாம் ரைட் கொழும்புல அந்த ஒரு குளிக்கிற இடம் இருக்கு தண்ணிக்குள்ள அதை நான் வந்து சொன்னான் அதுக்கு போக மண்டைக்குள்ள இது சொல்லிச்சுது இல்லை இது வந்து தம்பியாக்களுக்கு பிடிச்ச இடம் அவங்களையும் கூட்டிக்கொண்டு தான் இங்கே போகணுமெண்டு அப்படி விதுவாக்களுக்கு தம்பி அப்பா அப்படி தெரியல தம்பியாக்கள்ல நல்ல உசிருமே விது வந்து ஏன் அப்பா இந்த கதை வெட்டுப்பட்டான்டா அந்த பிறந்தநாள் போட்ட சங்கிலியை அப்படியே வேண்டி போட்டிக்கலாம்டா அது உண்மைக்கு அவருக்கு மன தாக்கம் தான். இல்லை நீங்கள் பிரிச்சு போட்டே தான் அடிப்படி பண்ணுவானா இதை வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சொல்லக்கலை. ஓகே, நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:40. இப்போ இந்த டைமில் என்னடாப்பா அது அடி 2 வழி கூட்டிருக்கானு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது வழி கூட்டிருக்கேன் என்னதுக்காக தொடங்குற வேண்டிய தெரியாமல் தொடங்குறேன் என்னதுப்பா தொடங்க. சரி, அப்போ நாங்கள் வந்து நேற்றைய தினம் போட்டு அதுக்கு நேற்றைக்கு முந்தின போட்ட வீடியோக்களில் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ஒரு பயணம் ஒன்று வழிக்கூடப்புறம் அது எங்கே என்ன மாதிரி போகலாம் என்னென்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் டைம் வந்து ஒரு சில அட்வைஸ் கேட்டிருந்தோம். ஒரு சில இடங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட மாமாங்க தானே ஜாலியாக இருந்து வந்தவங்க கல்யாண வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போனதாக இருக்கக்கூடாதானே. உண்மையாக வந்தவங்கெல்லாம் நாங்கள் உடம்பு தான் ஒரு பெரிய ஒரு இடத்தையும் கூட்டியது அப்படி சொல்லக்கூடாது. ஆள் கிணச்சிலே இருந்தால் அந்த அளவுக்கு அங்கே வந்ததுக்கு இல்லை. அதான் கல்யாணம் முடிஞ்ச சொன்னது வந்து மறுமணம் எங்கேயாச்சும் வெளிக்கிடணும் உண்டு. அதாவது வெளிப்பயணங்கள் எல்லா குடும்பமாக சந்தோஷமாக சுற்றி பாடி கீடி ஆடி வந்து அவளுக்கு அதுலேயும் சரியான விருப்பம் என்ன உண்மை. அப்போ வந்து அவங்க வந்து அவங்க கேட்காங்களோ இல்லையோ அது வந்து நம்மளோட ஒரு கடமை தான். அவங்க கேட்கணும் இல்லை ஏன்னு சொன்னால் வந்தவங்க தம்பியாக்கள் எல்லாம் வந்து உலக காலம் பெரிய ஒரு வெக்கேஷன் ஒன்று எடுத்து வந்த இடத்துல ஒரு 4-5 இடம் பார்த்து நம்மளோட மட்டும் நிற்கிறது வந்து சந்தோஷம் உண்டு இல்லை. 4-5 இடங்கள் போய் பார்த்து சுற்றி திரிஞ்சால் தான் வந்து ஒரு வந்து இல்லை இல்லை அவனுக்கு வரணி நம்மளுக்கு நடுவில் தூக்கி வைங்க இல்லாட்டி சரியா. சரியா ரெடியானே அடி வண்ட ரெடியானே உடம்ப பதப்படுத்தி வச்சுக்கோள். சரியோ அப்போ அந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் வெளியாக வலிக்கிறோன்னு பிளான் பண்ண இருந்தாலும் ஒரு சில தடங்களை வந்துட்டு அதாவது ஒரு பர்த்டே விட உண்டு அதுக்கெல்லாம் தம்பியாக்கள் போய் அப்படி இப்படின்னு சொல்லி வந்ததால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தாலும் ஒரு இந்த வீடியோ அதாவது இதுக்கு முதல் நாங்கள் வந்து போட்ட வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது டென்மார்க் அம்மாக்களோட அப்படியே கண்டி போய் இன்னும் வெளியாக போய் கொழும்பு போய் அந்த மாதிரி வந்து நாங்கள் இருந்தாலும் அந்த பெரிய அளவில் இடங்கள் வந்து இறங்கி பார்க்கல. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த இப்படியான உங்களை கொண்டு பார்க்கணும்ன்ற எங்களுக்கு பார்த்தா வேலையா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அங்கே போகிறதில்ல. அப்போ போகிற இடங்களை போயிட்டு பார்த்தா எங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். போகிற இடங்களாக இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஃபன் பண்ணுறது. உங்களோட முழுதாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணணுமன்றதுக்காக தான் வந்து நாங்களுமே வந்து அந்த இடங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்து அதாவது கொழும்புல எல்லாம் நிறைய இடங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். வண்ணி சொல்லியிருந்தா இது வந்து இங்கே நம்ம பெரியாக்கள் போகிறத விட தம்பியாக்களோடைய வந்தால்
அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவனல் வெட்டராக ஃபீல் பண்ணுவானல் நல்ல மாதிரி என்ஜாய் பண்ணுவானு சொல்லி சரி ஓகே அப்போ வந்து அவனலோடைய போய் நாங்கள் வந்து அந்த ஒரு ஃபன்னை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் தம்பியாக்கள் வீட்டு ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து போகிறோம். அப்போ வந்து நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு பயணம்னு சொல்லி இப்போதே கடும் கடைசியாக பயணம் வலிக்குன்னா ஒரு 3-4 வருஷம் இருக்கும் போல நெர்மாகமாக அதுவும் போனது கடைசியாக இல்லையோ கண்டி ஜானை மேலே ஏறி அப்படி சொல்ல வரல ஒரு லாங் ட்ரிப் கடைசி அந்த புதிய நாடு அந்த கொழும்புக்கு ஒருக்கா போகணும் அதுக்கு தான் போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே அப்போ அந்த மாதிரி வந்து இந்த பயணம் வந்து அந்த பயணம் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் என்னென்ன மாதிரியான இடங்கள் பார்க்கும் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தருவோம். எல்லாத்தையும் வந்து வீடியோ பதிவு செய்வோம். ரெடியா என்ன எப்பயே கொட்டாய் ஆளுக்கு இரவு கொட்டாய் பசி ஒரு தரம் படுக்கல படுத்தா விதோட கொடுத்துருவோம். ஐயோ இதான் அப்படி என்ன கொட்டாய் விட கூட இப்போ சொல்லி கிடாக்கு தம்பி. உண்மையிலே சொல்ல போனா வந்து இந்த ட்ரிப்புக்கு கொஞ்சம் நஞ்ச இடங்கள்லாம் மிச்சம் விட்டு இருந்தாங்களே உங்களை கொண்டு காட்டுது வேண்டு அப்படி படுக்க கூட இரவில நீங்கள் அப்ப இரவில போயக்கே பார்த்து கொண்டு போவோம். அப்போ இது சம்பந்தமான தெளிவான விளக்கங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மூண்டியரும் வந்து இந்த இடத்துல வந்து கதைக்கல கட்டாயம். அதுக்குரிய ஆக்கள் வந்து தம்பி மட்டும்தான் இருக்கா, மற்ற எல்லாம் வந்து அங்கே அலைஞ்சாலன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு நிற்காங்க. அது வந்து அது சம்மந்தம் வந்து அவங்களோட வந்து அண்ணா கதைப்பாரானே. அப்போ நம்ம வந்து இந்த ட்ரிப்பை வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லபடியாக ஒரு ஜெபம் கொண்டு பண்ணி விடுங்கப்பா. நீங்கள் சொல்லி பண்ணுவோம். சரி அப்போ நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரையும் துதிக்கிறோம், பரிசுத்தரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் அன்பை நேசிக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே என் பாதைக்கு வெளிச்சமும் கால்களை தீபமாக இருக்கிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே உமது கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேணும் என்று சொல்லி அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் வேண்டி நிற்கிறோம். சீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீ ஒருக்கா செஞ்சு விடு, வானத்துக்கு ஒரு ஜெபம் செஞ்சு விடா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது. சரி தெரிஞ்சே சொல்லலாம். எங்களை குடும்பமா அது நாட்களுக்கு பிறகு ஒரு தூர பயணம், அதாவது இலங்கை முற்றிலும் எங்கெங்கே போகிறோன்னு தெரியல. நாங்கள் ஒன்றுமே பிளான் ஒன்றும் போட்டு போகிறதில்லை. எங்கெங்கே போகிறோமோ அதுங்க தான் பிளான் மாறும். இங்கே போனால் கண்டிப்பாக உண்மையாக நாங்கள் எங்கே தான் எனக்கு கொண்டு போனாலும் எங்களுக்கு ஒரு வழி தெரியாமல் விட்டாலும் அந்த வசனம் சொல்லுது, நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொன்னவர் எப்போவும் எங்களோட கூட இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வெளிக்கிடலாமே. ரைட், சந்தோஷம். அப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அது எங்களுக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு ரைட். இப்போ வந்து ரிப் வந்து ஸ்டார்ட். லெட்ஸ் கோ. அடுக்குங்கடா சூட்கேஸ். அம்மாடே ஆள் தான் வந்து ஆள் வந்து அந்த முக்கியமான அந்த அந்த ஒரு கெட்டப்ல வந்து நிக்குது. குளிசியல் எல்லா சகலமான சாமான பிளாஸ்டர்கள் வனடோல்கள் சகல விதமான ஐட்டங்களும் வந்து மாமா நாடுனா சரி. என்ன சொல்றேன், உங்களுக்கு வெளியிடங்களுக்கு போகல ஏதோ சின்ன சின்ன காயங்கள் ஆபத்துக்கள் எதுவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது என்ன சொல்லுவாங்க, இந்த என்ன பட்டின்னு சொல்லுவாங்க, ஆபசன முதலுதவி பட்டி. முதலுதவி பட்டி வந்து ஆள் வந்து சின்ன பேக்குள்ளே வச்சுருக்குது. எது இந்த விட அவசரம் அடிச்சு போடலாம். மாமனை ரெடி அனுப்பிக்கோ. உங்களுக்காக தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுதாக சில இடங்களை. அப்போ உங்களோட சேர்ந்து நாங்களும் சந்தோஷமா மாமா உங்களோட சூழ்நிலை ஏற்றியாச்சும் ஏற்றணுமோ. இது உங்களோ? இது ரெண்டு ரெண்டு கூட இது தம்பியா. நீங்கள் உண்மையே டூர் தான் பாருங்களேன்னு போங்கோ. சூட் கேஸில் வந்து என்ன விளக்கம் சொன்னால், இப்போ நாளைக்கு எடுக்கக்கூடிய சூட் கேஸில் மேலுக்கு வைங்கோ. பெரிய லக்கேஜ் பெரிய லக்கேஜ் கணக்கே இல்லை தானே, இல்லை எங்கடையும் இருக்கு, எங்கடையும் பெருசு தானே. அண்ணாடி எடுத்து வாங்க. இப்போ வாரன் இது வச்சா சரி.
நிமித்தி வச்சா ஓகே எங்கே இது எங்கடே எங்க அக்காச்சி எங்கடே பண்ணி நாங்கள் எங்கடே லக்கேஜ் கொஞ்சம் ம் அப்பா ரிப்பல்க்கிறே ஒரு ஒன்றுக்கு அப்படி போனால் தான் கொஞ்சம் முருகண்டி மட்டும் உண்டானே ஆத்திரத்தை அழைக்கிறாள் தானேப்பா ம் ஓ அதே மாதிரி வைங்க அதே மாதிரி வைங்க இது முன்னு தான் எமர்ஜென்சி என்ன ஓ அது சிக்க மற்ற பேக்கு தானே ஓகே ம் அதை வச்சிருங்க இது வாரண்ணா வடியா கரம் போட்ட மறந்துடுறாங்க அதெல்லாம் என்னண்டா கேரம் காய் எடுத்துட்டீங்களோ காய் எடுத்து தான் கேரம் போட்டை வச்சுட்டு லக்கேஜை வச்சுருக்கலாம் கொஞ்சம் இடம் தான் பிடிக்கும் கிடச்சி வைக்கல அப்படிதான் வைக்கலாம் அதான் வச்சு இல்லை கீழே கிடச்சி மீச்சு போடுவாங்க காலால் சீட்டுகளை மட்டும் ஓகே வராதோ இல்லை இல்லை காணா நாங்கள் இல்லை இல்லை சீட்டோட சாதி போட்டு லக்கேஜ் வச்சு வச்சு தம்பி நாங்கள் ஒன்றா ஒன்றா போங்க பாப்பா நெஞ்சு இവിടുത്തെ கால் வைப்பாங்க உள்ளங்களா இல்லை ரிப்போர்ட் வழி கொடுக்கலாம் சும்மா வழி கொடுக்கூடாது பிறகு வந்து இரவில் நிறுத்திட ஒன்றும் முடியாது போன பம்பெல்லாம் சிரிச்சு கிரிச்சு ஆடி பாடி பாக்ஸ் எடுக்கலாம் சார்ஜர் கட்டு இல்லையா மற்ற சின்ன பாக்ஸ் சின்னரைக்குள்ள சின்ன பாக்ஸ் அதுக்கும் சார்ஜர் தான் இல்லையா அது டைப் சி தானே பவர் பேங்க்லேயே போடலாம் இல்லை நீ ஆற்றுகள் குளங்களுக்கு தான் குளிக்க ஆடுவேன் ஆ அவ கேட்டோம் பண்ணுறேன் நாடு ரைட் படுங்க புட்டுப்படாதே ஓ ஓ இல்லை இல்லை அது காணுங்க அது காணுங்க கண்ணாடி அம்மன் ஆ அதுக்கு மேலே மேலே அது காப்பீட்டுக்கு மேலே வரும் இது வந்து இப்போ புது ஆக்கள் எல்லாம் புதுசாக புது இடங்களுக்கு போக போகிற வழியாக பெம்பலாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் சின்ன ஒரு சாய்வாக நின்றா தான் நிற்கும் பிடிமானமா வேண்டா சீட்டோட கொஞ்சம் முன்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ண நம்மண்டா போட்டு பார்ப்போம்க்கா சரி எவ்வளோ தானே இல்லை லைட்டாக பூட்டி பார்த்து போட்டோக்கா போடுங்க இவ்வளோ இவ்வளோ வரப்போம் எடுக்க கவனமாக இருந்தீங்கன்னா சரியா அப்போ பிடிங்களா அவருக்கு கையை போட்டு பிடிக்கலாம் பேக்குள்ள வர ரைட் அதாவது இப்போ ஏதாச்சும் இப்போ நீங்கள் இப்போ அவசரமாக எடுக்கிற சாமானை விட முன்னுக்கு வச்சுக்கொள்ளுங்க இதுகள் எங்கேயாச்சும் ஹோட்டல் வழி இறங்கினா அப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கட்டுமா அதுக்காக என்ன மாதிரி அக்கி நிற்க வைதா சுட பாருங்க வைக்கலாம் உடத்தி ஒன்று வைக்கலாம் கொண்டாங்க ஓ வைங்க வைங்க அதை பின்னுக்கு வைங்க இங்கே அந்த இடைக்கு வைங்க அந்த இடைக்கு வைங்க இங்கே அக்னியை வந்துட்டான் பெத்தில் பட்டியோட கட்டாயம் தேவை உண்டு இது இல்லாட்டி வேலை இல்லை நாளைக்கு ஒரு புது டாட் சொல்றீங்க எது அது முக்கியம் தம்பியா ஓ கேரம் போர்ட் கேட்கணும் எங்களோட பேக்கில் வச்சாச்சோ சரியோ நீங்கள் காலையில் இதை வந்து முன்னுக்கு வைப்போம் அதுக்குள்ளையா சிக்கல் இல்லை 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 நீங்கள் முன்னுக்கு ஏறி போட்டு பின்னுக்கு பூட்டின அப்புறம் வைங்க சரியே சரி இது ஒன்றும் வெளுக்கலா நீயா சரி ஷூ வச்சாச்சோ ஓ ரைட் இந்த ஆறு குடி இது உண்டை சொத்து உண்டை பொறுப்பா மறுமட்டும் நீ தான் வச்சு கொள்ளணுமா காணாண்டா காது வடிக்கும் சரியா சரி வெளியில் எடுத்தா அப்புறம் வருவோமேண்ணா ஓகே வச்சுருங்க அரி தம்பி
சிவப்பியான் ஜாதி செருப்பு கடிச்சு அந்த முன்னு கூட சோபே வரட்டும் வரட்டும் வா ரைட் வரும் வரும் வா இல்லை தம்பி நீ சில்லுக்கு காத்த பாரு கவிதாஸ் கொஞ்சம் பிடிச்சா நல்லது இல்லை இல்லை நீங்கள் இப்போ நைட்டுக்கு நாளைக்கு மாறுமா ஈஸியாக வரக்கூடிய பின்னே போங்க தம்பி இதில் குண்டா இல்லை இல்லை நாளைக்கு மாறுமா அம்மாவையும் அப்பாவையும் செல்லக்கிளிய பாயம் கொடுங்க ஓ அவங்களுக்கு பிறகு பின்னுக்கு பிறகு நாங்கள் இப்போ கூட்டி கொண்டு படியாக பாங்க நித்திர விடலாம் இரவையிலாம் சாந்தினி பாய் சொல்லுங்க மறக்கா கோயிப்பால் அதுதான் இது உங்களோட ஃபோனை தாங்க இது பாட்டு பின்னுக்கு ஏறாக்களை விட்டாச்சோ ஓ ரைட் அப்படியே கிடம்பு அவனு மாறி போட்டு தம்பி நீ மாறு கயாசம் மாறு ரைட் எனக்கு அப்படி வை கவலையில் துன்பங்கள் இருந்தால் அவட தொலைய விடுங்கோ பாரம் போயிட்டான் சரி வருமா கை வைக்க இது விடுங்க சாதம் வாங்க விடுங்க ஓகே ஓகே நீங்கள் சிவப்பி கருப்பிக்கு வாய சொன்னீங்களா பஞ்சாபிலாம் முழுப்பேன்னு சொல்லி தான் இருக்கிறேன் அது ஏசியை கொஞ்சம் தட்டு மாமா ஏசி தட்டு பாருங்க அவிக்குது ரெண்டு கொஞ்சம் ஃபனலை கொஞ்சம் மேலே தூக்கிடுங்க உண்டு அப்படி என்னென்ன செட்டிங்னு அது ஏசியை கொஞ்சம் தட்டி பெனலை கொஞ்சம் பின்னுக்கு விடட்டாம் நீளத்துக்குமா போல ஒரு கொஞ்ச நேரம் கிடக்க பெனலுக்கு நாள் முழுக்க மூடு போடும் அதுதான் இப்போ படுக்க மட்டும்தான் படம் தான் தெரியாது படுக்க போறியோ டே இது இருக்குது பார்க்கறதையா அது இல்லை இப்படி சொல்லுவாங்க நம்ம இப்படி சொல்லலாமோ சொல்லக்கூடாது நான் இது விட்டோட கொடுப்பேன் நிறுத்துவோண்டா சொல்லி போட்டேன் இது வந்து ஆரம்பம் தான் பிறகு ஓகே நோ பண்ணா சரி பிறகு அடே இவன் குண்டன் கருத்துக்கள் ரிப்ப ஆள அக்னி உனக்கு நடுவில் வச்சுக்கோல பிறகு கதைங்கடா படம் ராஸ்கோல் விழுந்து போறாங்க வடியா கதைக்கணும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் இப்போ போற வழி இறங்கி ஆடணும் அப்பன் லெட்ஸ் கோ எனக்கு தெரிஞ்சு மாமாட தலைமறைக்கும் போல ஃபுல்லா இங்க ஏனப்பா என்ன மாத்திர நடுவில் இருக்குது அதுதானே யாரு இப்ப பத்தி என்ன நினைக்கிறானே ஆசைப்பட்டு நீங்க வந்து நீங்க திடீர்னு இப்படி கூட்டி போக மாட்டு என்ன அவன் சிம்பிளா முடிக்கிறா நான் நினைச்சு பார்க்கல இப்படி போக முடியல இத்தாலிக்கு வந்து தூள் போக முடியாது கதை கொஞ்சம் படிக்கும் எல்லாரும் சேர்ந்து போறது நான் நினைச்சு பார்க்கல. நல்லா இருக்கும். தலைவாணி என்ன கொண்டு வந்துருக்கலாம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ? இருக்கும்னு நினைக்கிறேன். அவர அண்ணா கை எங்கெங்க போ ஆசைப்படுற நீ போன்ல பார்த்து பண்ணு ஸ்ரீலங்கால இந்த இடங்கள் இருக்காங்க போகணும் அவன் சொல்லுவான் எங்க என்னடா கிளி வச்சு வர நீ எல்லாம் சுத்தி பார்த்துட்டு செல்லப்பா நான் அந்த வீடு அதுதான் தம்பி சொல்லு நீதான் கதை பவனோட வடிவா சொல்லு ஒரு சிக்கலும் இல்லையா இப்படி போகிறக்கு வந்ததுலேருந்து ஆசைப்பட்டு அப்படியே போய் ஃபன் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்துட்டு இப்போ போகிறோம் எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு ஃபன் பண்ண தான் இருக்கு. இப்போ நீ வந்து இதால் நிற்கும் போது சில பிளான் போட்டு வச்சுருப்பாங்க இங்கே ஸ்ரீலங்கா போனால் அப்பா இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லலாம். அப்போ நீ எந்த இடத்த வந்து சூஸ் பண்ண நீங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கண்டாலும் எடுக்கிறான்னு நினைக்கல அந்த பக்கம் நல்லா இருக்கும். டிக்டாக்ல பார்க்க திடீர்னு சொல்லி கொண்டு இல்லையா இப்படித்தான் அந்த பக்கம் நல்லா இருக்குமாண்டு டிக்டாக்ல போட்டோஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் நல்லா தான் அப்போ இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ரோட்டு சரிவில் வந்து ரோட்டில் கிடக்கு மண் இல்லை அப்போ அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் இந்த லைட்டு கடும் போய் கேட்குறா
வேற வேற இடம் எந்த இடங்கள்? வேறு நாங்கள் சின்ன வயசில் போனது தானே ஒரு இடம் பெருசாக சுற்றி பார்க்கல. இப்போ எங்கே போனாலும் புதுசாக தான் இருக்கு. அதான் சின்ன வயசுல போனதெல்லாம் மறந்துருக்குன்னு தானே உனக்கு? ஒரு இடம் பரணி கிளிநொச்சி தாண்டா எல்லாம் போய் புது இடம் தான் விளங்கோ. அப்போ அதால் வந்து ஓகேடா இப்போ விளங்கோ. இப்போ மற்ற இப்போ நம்மன்ட்டு சொன்னாடே அந்த இடத்துக்கு போகணும் நம்ம அது சரி வராது இது சரி வரான்னு சொல்லுவாங்களோ. இவங்க வந்து சின்ன வயசில் போயிருந்தா ஞாபகம் வந்திருக்காது. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு போனாலே அது ஒரு பார்க்க ஒரு இதாக தான் இருக்கும் வேணே. அந்த வகையில் வந்து ஓகே. அப்படி பார்க்க கவிதாஸ் இப்போ இவங்களோட வயசுல நாங்கள் அப்படி போயிட அப்படி ஒன்று இருக்கா, அப்படி ஒரு சிக்கல் இருக்குது தம்பி இருக்கு தானே வந்து நம்ம கதை உண்டா. நாங்கள் அந்த வயசில் போனது சரியான சிக்கல் குறைவு. ஸ்கூல் ட்ரிப்புகள் அப்படி இப்படின்னு எங்கேயும் கூட்டி போனது தான். ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் சுதந்திரமாக நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கலோ, அது வந்து பெரிய விஷயம். ஓகே. அப்போ அவங்க ஸ்ரீலங்காவில் தானே பார்க்கல. இப்போ அவங்க வெளி இத்தாலியில் அங்கால ஜெர்மன் சுவிசன் எல்லாம் போனவங்க எல்லாங்குது. ஸ்ரீலங்காவில் தானே பார்க்கல, இங்கே வர்றது குறைவண்டபடியா. அதுவும் முடிஞ்சுன்னு சொன்னால் ஓகே அவங்க வந்து எங்களை பீட் பண்ணிடுவாங்க. அக்னியெல்லாம் இத்தாலி வந்தால் என்ன செய்வான்னு கேளுங்கடாக்கா சொன்னான் தூள்குள்ள நினைச்சு பார்க்க மாட்டேன். நீங்கள் வீட்டில் நிற்க மாட்டேன். முதலாவது விடிய 6 மணிக்கு விழுக்கிட்டா 12 மணி தான் வீட்டு வருவோம். எலும்பு நீ 6 மணிக்கு இல்லை சும்மா கதைக்கிட்டு கதைக்கிறாரு. ஆனால் நம்ம வீடுகளில் போனால் இப்படி இருக்க மாட்டேன். எந்த என்ன சொல்கிறேன் ஃபோன் பண்ண ஆசைப்படுவோம் நாங்கள். வீட்டில் நிற்க மாட்டேன்னு சொல்ல கவலை ஐயோ. ஓகே, நீங்களும் தொடர்ந்து பாருங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது புது ஒரு டீமோட வழிகெடுக்கணும்னு நாங்கள் பழமையாக டென்மார்க்கமான வழிகிட்டு இந்த தரம் இட்டாலி மாமாக்களோட வழிகிட்டு இருக்கு. என்னென்ன சம்பவங்கள் நடக்குன்னு தெரியாது. தொடர்ந்து பாருங்க, திடீர்னு அது நடக்கலாம். ஓகே, அப்போ அண்ணா எங்கெங்க பிளான் முதலாவது அது சொல்ல வேண்டாம் தானே? முதலாவது எங்கே நாங்கள் பார்ப்போம். இப்போ ரைட் முதலாவது பிளான் முருகண்டியில் முடிச்சு தான் பார்க்கலாம். அடுத்தது முருகண்டி கோயிலை வழியாக சுற்றி காட்டும். சாப்பிடல 20 சாப்பாடு அடே சாப்பிடுடா சொன்ன மாதிரி மசாலா தோசை ஏன் எங்கடா இங்க இதுல சாப்பிட்டு போவோமே மிரிசிவில் கடையில. ஓ அது தந்தி அங்க சாப்பிடுவோம். ஏண்டா பசிக்கிறா நல்லா பசிக்கு. நீங்களா அடியில் 2 ரோட்ல கடிக்க மாதிரி கண்ட நான் இல்லைன்னு சொல்ல உண்டா நீ அது காணாம ஒரு பொண்டை கொண்டு குடிக்க எங்களுக்கு முன்னு கண்ணு ஒரு வார்த்தை கேட்டடியா அதாங்களுக்கு குடிக்கிறீங்களா ஏன் டே அவன் டே மூத்த வேண்டாம் அப்புறம் குறைவில்லை வந்தோன்னா ரைஸ் போட்டு அடிச்சோம் நான் கண்டான் ஃபுட் அப்ப அந்த எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிட்டோம். இது கொடுத்துட்டு கதையை வாய முடிச்சு இருக்கலாம். சாப்பிடல தானே அப்ப அவங்க ரொட்டியும் சம்பளம் நல்ல விருப்பம் போல சுட்டு தந்தாங்க. அதை சாப்பிட்டோன்னா மதியம் பசிக்க இல்லை. மதியம் சாப்பிடாம தான் நாங்க இருந்து வலிக்கிட்டது. யாரு நம்புற நாங்க ரைஸ் அதே நீங்க ஒரு ஜெயிலுக்கு வச்சு விசாரிக்குமா போல சொல்றீங்க. நம்புறோம் வந்து நீங்க சாப்பிடுறது இல்லன்னு சொல்லுவீங்க எங்களுக்கு வந்து கேளுங்க. அப்ப சாப்பிடல இங்க வந்து எனக்கு தெரியாது. சாப்பிட்டு வந்த பத்தி தெரியாது. அப்ப ரைஸ் ஒன்று இருந்தாலே நீங்க சொல்ல சொல்லி போட்டேன் ஒன்று இருக்கு புளிச்சிடும் அதை சாப்பிட்டு வச்சிருந்தேன். அப்ப மாமா என்ன பிளான் இருக்குல்ல எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் பிளப்பா கதைங்க மைக் இந்த ஆட மாமா நான் வந்து கொழும்புக்கு போகணும். கொழும்புக்கு போகணுமா? அடுத்தது கொழும்புக்கு போயிட்டு அந்த அந்த விளையாட்டு இருக்குல்ல அந்த தண்ணிக்குள்ள விளையாடுற அந்த விளையாட்டுக்கு வியலை கொண்டு போய் விடணும். அங்கேயும் இருக்குது. இங்க வந்து அந்த விளையாட்டு செய்த மாதிரி அதே மாதிரி செய்ய விடணும்ன்ற ஒரு ஆசை. ஏன்னா இவியல் சின்ன வயதுலேயே அங்கே வந்துட்டு இருந்தானே. அப்போ இங்கே வந்து அவியல் அதை விளையாடின மாதிரி இருக்கணும்னு அந்த அங்கேயும் போயிட்டு வந்து டைம் இருந்தால் அடே அங்கே ஒவ்வொரு பிளான் எங்கள் மாமான்ற பிளான் அது அப்பான்ற பிளானை கேளோக்கா. உங்களோட பிளான் என்ன மாதிரியா? அப்பான்ற பிளான் என்ன இப்போ முதல் இப்போ மாமா என்னன்னா இன்னைக்கு ஏசி போட்டு மனதில் பண்ணி வச்சுக்காங்க இங்கே. நான் அவங்க பாபா பண்ணி அப்போ அங்கே முதல் கொழும்பு போய்
மாமாண்டி அலுவலை முடித்து கொண்டு ரெண்டாவது நாங்கள் அங்கே இத்தனை மணிக்கு வலிக்கிறோமோ இந்த மாதிரியோ நேரத்தை பார்த்து இங்கே போவோம்ன்ற இடத்துக்கு சொல்லலே இந்த இடம்ன்ற விருப்பத்தை சொல்லலே எனக்கு விருப்பம் ஒன்றுனா மட்டக்களப்பு போகலாமண்டு. ரைட், சரியான தேங்கிரியா சொல்லுங்க. நான் வந்து எனக்கு மட்டக்களப்பு பார்க்க விருப்பம். சும்மா இல்லை உண்மையை மட்டக்களப்பு பார்க்க விருப்பம். ஏன்னா நான் மட்டக்களப்பு போனது இல்லை, முதல் போகிறதால எங்களுக்கு சந்தோஷம் விருப்பம் அதை பார்க்கணும்ட்டு. டைம் இருந்தால் அங்கே போவோம். ஏன்னா இப்போ கொழும்புக்கு போயிட்டு அப்படியே சில இடங்களுக்கு போக வேண்டி வந்துட்டு அங்கே டைம் இல்லாமல் போயிட்டு நாங்கள் போக இல்லாமல் போயிடும். அதுவும் விருப்பம் தான். எப்படியாவது நாங்கள் ஒரு சின்ன இடத்தையும் ஒதுக்கி போவோம் ரூட்டால். அவ்வளோத்துக்கு எங்களுக்கு டைம் இருக்கோ அவ்வளோத்துக்கு நாங்கள் சுற்ற வேண்டிய இடமெல்லாம் சுற்றுவோம். குறையெல்லாம் போகணும். நாங்கள் சும்மா வீடியோடைய எல்லாரும் சொல்கிறது கலாய்க்கிறான்னு கலாச்சாரம் பாசம் இருக்கின்ற காட்டுற சந்தர்ப்பங்கள் இதுதான். அதுதான் கண்டிப்பாக விடாங்க. அப்போ நீங்கள் படிவாக சொல்லுங்க, எங்கே போகணுமோ போவோம், பிரச்சனை இல்லை. நான் ஒருக்கா தானே பிறகு நீ வேற எப்போ வேணும் கடவுள்கிட்ட கையெல்லாம் இருக்கேன். நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லையே. இன்றைய இப்போ அங்கே 7 மணிக்கு பிளான் பண்ணது 8 மணிக்கு கேக் கட்டிங்கால இப்போ செய்ய போச்சு. இத்தனைக்கும் இப்போ நான் இப்போ கனநாள் பயணம் பண்ணுறதால தான் டிரைவர்கிட்ட அன்னைக்கே கூட்டிக்கிறாங்க விதுவையும் சேர்த்து விளங்கலையே. விதுவையும் சேர்த்து கிடாக்கு டிரைவர்கிட்ட பட்டியலுக்குள்ள. என்ன போஸ்ட் ஆபீஸ்ல இறக்கட்டாம் என்ன அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இறக்கி விட்டாம். ஆனா உங்களுக்கு எல்லாம் பகடியா கிடக்கல்ல. ஒரு நாளைக்கு விது வருவாள் கார்ல இத்தாலிக்கா சரியோ? இத்தாலிக்கு வருவாள் கார்ல. நான் இத்தாலிக்கு வருவான்னு சொன்னா இங்கே இருந்து வருவான்னு சொல்லலையே. கதையை படிவா கேட்கணும். இத்தாலிக்கு கார்ல வருவா, இங்கே இருந்து வருவான்னு தான் சொல்லல. ரைட், நம்ம பொம்பளை எடுக்க வாரன்ற உண்டை விட்டேன்னு சொன்னாவே உண்டை பொம்பளை தான் எடுக்க வாரன்னு சொல்லல. அந்த படையப்பாவோட கதை மாதிரி தான் அப்பா. இந்த டைமில் விதுவையும் காட்டுவோம். விதுன்ற ரைவிங்கை பற்றி கேட்க விது உங்களோட ரைவிங் எல்லாம் நோண்டி ஆக்குறாங்க, நல்லா கலாய்க்கிறாங்க. நீங்கள் அங்கேயும் கொண்டு இடிச்சு காட்டுவோம் இந்த கதைக்கா. நல்லா ஓடி காட்டும் வேணா. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது அப்பா அம்மா எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பயணம் கொண்டு வளர்க்கிட்டு இருக்கோம். நிறைய சந்தோஷமான தருணங்களை தாண்டி, ஏன்னா அதாவது வெட்டிங் முடிஞ்சு, பிறந்தநாள் முடிஞ்சு, தம்பியோட பிறந்தநாள் முடிஞ்சு, அப்பாண்ட கல்யாணம் முடிஞ்சு, அடுத்தடுத்து சந்தோஷமான ட்ரிப் ஒரு வெட்டிங் முடிஞ்சு, பர்த்டே அதெல்லாம் முடிஞ்சு, கடைசியாக இப்போ ட்ரிப் போகிறது இன்னும் பயங்கர சந்தோஷம் ஃபேமிலியோட போகிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அன்றைக்கு என்னோட வந்திருந்தாலும் இப்போ விது கூட அந்த கொழும்புல அந்த ஒரு குளிக்கிற இடம் இருக்குது தண்ணிக்குள்ளே. அதை நான் சொன்னான். அதுக்கு போக மண்டைக்குள்ளே விது சொல்லிச்சுது, இல்லை இது தம்பியாக்களுக்கு பிடிச்ச இடம், அவங்களையும் கூட்டிக்கொண்டு தான் இங்கே போகணுமெண்டு. அப்படி விதுவாக்களுக்கு தம்பி அப்பா தெரியல, தம்பியாக்கள்ல நல்ல உசிருமே விது அவ எல்லாருலேயும் ஒரே மாதிரி பாசம்தான். தம்பியாக்கள் சின்னாக்கள் உடனே இப்போ அவையெல்லாம் கண்டு போய் காட்டணும் கொண்டு ஒரு விருப்பமாக வாங்கி இருந்தது. நல்ல விருப்பம் தானே எல்லாருலேயும். இல்லை அது அப்பாவில் ஏன் அப்பா இந்த கதை வெட்டுப்பட்டான்டா அந்த பிறந்தநாள் போட்ட சங்கிலியை அப்படியே வேண்டி போட்டிக்கலாம்டா. அது உண்மைக்கு கொஞ்சம் தாக்கம் தான். அப்பா காட்டுங்க ஒருக்கா. அந்த தாக்கத்தில் இது கொஞ்சம் அப்செட்டாக போச்சு. எட்டும்படி ஒன்று வீட்டில் மாமா வாயடைச்சி போயிருக்காரு. ஏன்னா சும்மா பாடி சொன்னாங்க கதையெல்லாம் காய்ச்சி காலமே கண்டான் பட்டிக்கலாம். ஐயோ எங்கட பட்டிக்கப்பா கடவுளே, நீங்க என்ன நீங்க அப்ப இப்ப எங்க அங்க மிர்சியல் கடையில விட்டு சாப்பிடுவோம் சரிதானே. நாங்க ட்ரிப் போற இடங்கள்ல நல்ல இடங்களை மேக்ஸிமம் ஃபைன் பண்ணி காட்டுறோம். ரைட், காட்டுறோம். மற்ற நல்ல சாப்பாடு கடையெல்லாம் நாங்கள் சாப்பிட்ற கடையில் நல்லா இருந்தால் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ கொழும்புலேயோ கண்டிலேயோ நூரெலியாலேயோ மட்டக்களப்புலேயோ திருவண்ணாமலையிலையோ நல்ல சாப்பாடு கடை, நல்ல இடங்கள், நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய இடங்கள், கொஞ்சம் பட்ஜெட்டான இடங்கள், தங்குற வசதியான இடங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ
ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு இங்கே வர்ற டைமில் வந்து அப்படியான இடங்களை நாங்கள் வந்து காட்டுவோம், பிரியோசனமான இடங்களை காட்டுவோம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப்புகள் நீங்கள் போகக்கூடிய மாதிரிக்கு. அப்போ பாருங்கோ, பார்த்து ஆதரவு தர மக்கள் எல்லாருக்குமே நன்றி. இப்போ நாங்கள் இப்போ அடுத்த எவ்ரிதிங் எல்லாமே வந்து காட்டுவோம். ஏன்னா இப்போ நாங்கள் இனி அடுத்த சாப்பாடு கடையில் இறங்கி என்னென்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு விலகிட போகிறோம் அப்படின்றதையும் காட்டுறோம். என்ன ஓகே ரைட், சாப்பிடுவோம். யாரை சாப்பிட போறீங்க? வேணாமோ? வேணும், அதான் பஸ் தானே. வாங்க வாங்க வேணாம் கையத்தாங்க வேனுக்கு இருங்கோ. வேணாமன்ற ஃபோன் பண்ணுமா? ஏறி இறங்குறதான் கொஞ்சம் வாழ்க்கை ஒருத்த வேலை. அதோட பேசா படுத்துடலாம் போல. வாங்க 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 சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். எங்கே வா? எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேலே வாங்கலாம். முடி போடாண்டா அந்த எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேலே வாங்கலான்ற. இந்த ஃபுட்பால் விளையாடுறாங்க அப்படி தான் வருது. அந்த பட்சன் அடிச்சுட்டானா இங்கே உதயநிதி செட் பண்ணி உள்ளுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட ஒரு மாஸ்டர் விஜயன் தான் நான் சொல்லுவேன். நாளைக்கு ஓடி காட்டுவோம். மாஸ்டர் விஜயன் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். சாப்பிடுவோம். ரைட், இது எங்கே மிதிசிவில் ஸ்டேஷனுக்கு முன்னுக்குள்ள சனா ஹோட்டல் எங்கே பஸ்ஸா இல்லையா? ரைஸ் வந்தப்போ நாளைக்கு அரிசி போடலாமா? இன்றைக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கலாம், கொஞ்சம் பிஸியாக இருக்கு. உங்களுக்கு இருப்பான்னு சொல்லுங்க, இருக்கிறத வாங்க. இப்போ சாப்பாடு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ கையோட தான் காய் காஞ்சி விடும். என்ன சாப்பிட போய் சொல்லுங்க. கொத்தா இருக்கு, ரைஸாக இருக்கு. ரைஸ் அப்படி ரைஸ் தாங்க. இல்லை ஃபுல்லு இல்லை நிற்கிறேன். நேற்று கொத்து சாப்பிட நிம்மதியெல்லாம் சாப்பிட்றேன். ரைஸ் சாப்பிட்டு அப்போ ஆனால் வரும் அப்படியோ மிக்ஸ் பண்ணால் வரும் தானே. இல்லை மாமா ரைஸா இப்போ கொத்து சேர்த்து பண்ணலாம். உங்களுக்கு ரைஸ் அப்போ நீ நான் கொஞ்சம் நோ ரைஸ். ஓகே, அவன் தம்பி என்ன சாப்பிட்றான்? ரைஸா? நீங்கள் ரைஸ் உங்களுக்கு கொத்து டீமாக பிரிங்க சொல்கிறேன். நீங்களும் மாமா 4 பேர் கொத்து கொஞ்சம் பேருக்கும் அக்கனியும் மாமாவும் ரைஸா? ரைஸ் ஓகே. அப்பா ரைஸ், நீ ரைஸ். அப்போ அப்பாவும் குண்டன், நீங்களும் பிள்ளையும் கொத்து. அப்போ தம்பியும் கொத்து. அப்போ தம்பியும் நானும் கொத்து, கவிதாசும் கொத்து. அப்போ ரைட் ஓகே. அப்போ எத்தனை ரைஸ் நீங்கள்? 2 4 பேரா ரைஸ்? 4 பேர் ரைஸ், 5 பேர் கொத்துண்ணா. அப்போ 2 9 5 பேரை கொத்துண்ணா. ஓகே, அப்போ 2 ரைஸ் 2 ரைஸு 3 கொத்தும் ஃபுல் போட்டு தாங்க. வேறு எல்லாத்துக்கும் 5க்கும் 2 முட்டை எக்ஸ்ட்ரா போட்டுவோங்கண்ணா. சொல்லுங்க. வா கையங்கால் இல்லை நீங்கள் பிரித்து போட்டே தான் அடிப்படி பண்ணுவானா இதில் வந்து. இன்னொன்று அதை காணும் பலமே தாங்க. 5 பிளேட்டு கொத்து. அப்போ 3 கொத்தும் 2 ரைஸும் 5க்கும். அப்போ 10 முட்டை எக்ஸ்ட்ரா போடுங்க நீங்கள் போடுறத விடையா. இதில் இரு ரைட். அப்போ தம்பி சாப்பாடு வேட்டுமா? நான் அது நம்முடைய அதான் படியாக போட்டிக்கும் குறை நிறைய இருந்தால் கதைச்சி விடுங்க சனா ஹோட்டலுன்னு. ஓ, நாங்கள் அப்படி குறையாக காய்க்கணும். அதே தான் சொல்லிக்கொண்டே வந்தேன் வீட்டேருந்து விலை கிடையாது. இல்லை உண்மையாக குறையிருந்தால் உங்களை சொல்லுவோம். இல்லை உங்கள்கிட்ட சொல்லி தான் போவோம். ஜோசி கட்டாயம் வந்துட்டோம். உண்மை கொத்து விரட்டுன்னு நான் சொல்கிறேன் குறையா. சாப்பிடுறது டேஸ்ட் சொல்லு. அங்கே கோப்பைக்கு பாயிராண்டா பரிமா நல்ல பசி பசி. மதியம் ரைஸ் ஆகும். என்ன விளக்கம்? நீங்கள் அன்றைக்கு சொன்னீங்க வந்து இந்த கொத்தை விட அது நல்லா ஒன்று கட்டிக்கு வந்தீங்க. இதை சாப்பிட்டு பாருங்க ஒருக்கா. ஓமண்டோடு நீ ரைஸ் தான் சாப்பிட்றேன்.
இந்த கொத்துண்டு வந்து நிச்சயமாக அது வேற 5 அப்போ குழம்பு தந்தீங்கன்னா சரி தான் நீங்கள் யாருக்கு ஓகே இல்லை இட்ஸ் ஓகே நோ இப்போ இல்லை அது ஓகே அது ஒரு சிக்கலும் இல்லை கறி விட்டு அடி கதையும் சொல்லும் அப்பா சாப்பிடுவா பிரச்சனை அப்பா ரைஸ் தான் இருப்பாங்க கூட குறைஞ்சாச்சு எவ்வளோ ஒன்று ஆட்டவானு எல்லாத்துக்கும் குடிச்சு கொண்டுறாய் சாப்பிட்டு நாளைக்கு விடிய கண்டிப்பாக மாட்டேன் நாளைக்கு விடியத்துக்கு சாப்பாடு ஏற்று ஓ கண்டிப்பாக பிரிட்ஜுக்குள்ளே இப்போ இங்கேருந்து எடுத்து போயா ஓ உனக்கு பக்கத்தில் இருக்காரா பள்ளி எனக்கு முன்னே தான் கூப்பிட்டா தான் இருக்கும் கட்டி அப்படியா சொல்லுங்கா அதுதான் அப்பா பதக்கால வடுவா நல்லா இருக்கு சாப்பாடு இப்படி வடியா சாப்பிடும் எங்களுக்கு தெரியாது நல்லா சாப்பாடு ஏதாச்சும் சொல்ல என்ன சொல்கிறாங்க சாப்பாடு நல்லா இருக்கான் அதுதான் அதான் சொல்லுவேன் சாப்பிட வரேன்னு சொல்கிறேன் நீ கேட்க வந்து பின்ன சுட சுட உரைப்பு சாப்பிடுறான் அப்பா அடிவடா அடி நான் செஞ்சா மடிவடா அங்கே அடிவடா இருக்கு கொத்து மிச்சங்கள் இருந்தால் வைங்கோ பிள்ளை சாப்பிடும் ஓகே நான் என்ன செய்றேன் இப்போ அவளுக்கான் உரைக்குது அப்போ சாடையா குழம்பு கூட துறைக்கு மாமா சாப்பாடு தான் வெண்டைக்காய் ஒன்றில் ரெண்டே மேட்ச் இல்லை கப்தாகலே சோழ ஊற்றுக்குள்ள அப்போ தண்ணி சூட மட்டா ஊற்று சோழ குடிக்கிறா நீ இது குடிக்க குடிச்சு கொடுத்தாங்க உடைப்பான குழம்பு இருக்கிறாங்க நல்லா இருக்கு மடி காட்டி இந்த கட்டத்து ஒரு வருஷம் இருக்கும் உங்களுக்கு மாதிரி காணும் படுத்துருவான் காணும் எங்க காணா சரி எனக்கு க்ளோஸ்டோ
ஓ ஏன் நாங்கள் எல்லாம் செஞ்சு போகிறோம் அப்படின்னு ஏய் எனக்கு ஏய் கட் பண்ணாட்டாங்க பிளேட் மாறி இருக்கு கட் பண்ணுடா எது மறந்துடா மாமா ஓ நீங்க இப்ப கொத்துல ஏறி கொத்து தான நீங்க விட்டு கொடுத்தாங்க இல்ல அது சாப்பிடணும் மட்டும் இல்லை அப்புறம் அம்மா ஹோய்ப்பாங்க ஏன் பச்சைங்களே கூட வச்சு கவிதை சொல்றாங்க சாப்பிட குழம்பு அம்மா சீக்கிரம் நல்லா நைட்டமா இல்லையா